கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸை கொடுங்க. இன்றைக்கி கமெண்ட்ஸ் ரிப்ளை. இந்த கமெண்ட்ஸ் ரிப்ளையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் கூட இருக்குது. என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய கணவர் பிரபு நேபால் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். நிறைய விஷயங்களை ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா பசங்களுக்கு கல்யாணம்லாம் வருது, பேசணுமா இல்லையா? ஸோ அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எபிசோடோடைய எண்டில் சொல்கிறேன். இப்போ முதல்ல மற்ற கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்குறேன். சுமதி அப்படிங்கிற ஒரு சகோதரி வந்து என்னை கேட்டிருக்காங்க, மேடம் நம்ம சொந்தக்காரங்க நம்ம கூட பிறந்தவங்களே நம்மளை நிறைய கோவப்படுற மாதிரி பண்ணும்போது நம்ம கோவத்தை எப்படி மேடம் நம்ம அடக்கிக்கிறது? நீங்கள் எப்படி அடக்கிக்கிறீங்க? நீங்கள் நிறைய ஸ்பிரிச்சுவலை நோக்கி இருக்கிறதுனால எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் என்ன செய்யணுன்னா, உங்களை வந்து நீங்கள் எதுவுமே பாதிக்க விடக்கூடாது. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பிறந்திருக்கேன். நான் வந்து ஒரு அதிசய பிறவி. நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். அந்த பாவம், அந்த கர்மா அவங்களுக்கு. அதுக்கு நான் பதில் கொடுத்தா தானே வளரப்போகுது. பதிலே கொடுக்காதீங்க. இல்லைன்னு ஆர்கியூவே பண்ணாதீங்க. முதல்ல 2 கிளாஸ் தண்ணியை குடிங்க. அப்புறம் கிளம்பி வெளியே போயிட்டே இருங்க. போய் நல்லா உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமா, சாக்லேட்டா, இல்லை ஒரு புடவை வாங்குறதுக்கு காசு இருக்கா, போய் புடவை வாங்குங்க. ஜாலியாக இருந்து ஒன்றுமே இல்லையா ஒரு படத்தில் உட்காந்து படத்தை பார்த்துட்டு வாங்க. எக்காரத்துக்கு ஒன்றும் பதில் கொடுக்க போகாதீங்க. எவ்வளோ வேணாலும் அவங்க உங்களை வந்து குத்தி குத்தி கிளறி கோவம் வரா மாதிரி சொல்லட்டும். ஏன்னா எப்போவுமே வந்து பழி சொல்லி நம்மக்கிட்ட சண்டைக்கு வரவங்க நிறைய விஷயங்களை பேசுவாங்க. நம்ம ஆத்திரப்பட்டோம்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நானும் நிறைய ஆத்திரப்பட்டிருக்கேன், நானும் நிறைய கோவப்பட்டிருக்கேன், ஃபைலெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன். சில சமயம் வர கோவத்தில் டப்பு டப்புன்னு என்னையே அடிச்சுக்குவேன். ஆனால் இப்போது எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனால் அது வரத்துக்கு கொஞ்சம் முதிர்ச்சி வேணும். பிராணாயம் பண்ணணும். டெய்லி காத்தால் மூச்சை இழுத்து மூச்சை விடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த கோபத்துடைய நாளங்கள்லாம் சாஃப்டாகிடுது. அப்படியா? நீ என்னை திட்டுறியா? கேவலமாக திட்டுறியா? சரி சரி சரி. இன்னும் ஏதாவது கேவலமாக இருக்கா? வார்த்தைகள் வேறு இல்லையா? ஓகே ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு திட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் வாயை மூடிட்டு உட்காருவாங்க. கல்யாணி, ரேவதி, இன்னும் பல பேர் வந்து என்னை வந்து நிறைய வாழ்த்திருக்கீங்க. ஸ்டேட் அவார்டு கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக 11 அவார்டுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டுங்கிறது ஒரு பெரிய, யாராக இருந்தாலும் அது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். 2014 ஆரம்பித்து பல வருடங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஹால் பூராவே தெரிஞ்சவங்க தான். அதில் நிறைய பேர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க வேறு. அதில் கௌஷிக்குக்கும், அதாவது ராமானுஜரில் ஹீரோவை ஆக்ட் பண்ண அவருக்கும், தனுஷ், நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டரான தனுஷுக்கும் கிடச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ஹாப்பியாக இருந்தோம். நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நீலிமா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிச்சு, நளினிமா கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் எல்லாருமே இருந்தாங்க. வடிவகரசி அம்மா, நான் எனக்கு தெரியாதவங்களே இல்லை, எல்லாருமே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் என்னை வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அண்ணாதுரை அவர்கள் கையில் அவார்டு வாங்கியிருக்கேன், எம்ஜிஆர் அவர்கள் கையில் அவார்டு வாங்கியிருக்கேன், கலைஞர் கருணாநிதி அவர்கள் கையில் அவார்டு வாங்கியிருக்கேன், ஜெயலலிதா கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். இப்போ நமக்கு சிஎம்மாக இருக்கக்கூடிய தளபதி சிஎம் ஸ்டாலின் அவர்கள்கிட்டயும் அவார்டு வாங்கியிருக்கேன். அவருடைய புதல்வனான டெப்டி சிஎம் உதயநிதி அவர்கள்கிட்டே அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எத்தனை ஜென்ரேஷன் பாருங்களேன். உண்மையிலேயே வந்து நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. சின்ன பிள்ளையிலேயே இந்திரா காந்தி அவங்க கிட்ட என்னால் அவார்டு வாங்க முடிஞ்சது. இப்போ சமீபத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது அவர் கையிலேயும் அவார்டு வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, ஆந்திரா ஸ்டேட் அவார்டு, கர்நாடகா ஸ்டேட் அவார்டு, கேரளா ஸ்டேட் அவார்டு, சிங்கப்பூரில் பிரசிடென்ட் அவார்டுன்னு கடவுள் என்ன நிறைய ஆசீர்வாதம் பண்ணார். ஏன்னா சின்ன குட்டி குழந்தையா வந்ததுனால நிறைய பேர்கிட்ட சின்ன பிள்ளையிலேயே வாங்கிட்டேன். அப்புறம் மற்றவங்களாம் வளர்ந்து வளர்ந்து ஒவ்வொன்றா வாங்கியாச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ராக்கி, நீங்கள் வந்து ஒரிஜினல் முத்து எங்கே கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நிறைய இடங்களில் ஒரிஜினல் முத்துன்னு சொல்கிறாங்க. எனக்கும் அது தெரியலப்பா. நானும் நம்பி தான் வாங்குகிறேன். அது ஹைதராபாத் பேர்ல்ஸை வாங்குகிறோம். அதாவது கடல்லேருந்து எடுக்கக்கூடிய முத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும். அது வந்து மேபி பெரிய பெரிய மகாராணிகள், ஜெய்ப்பூர் மகாராஜா, அந்த மாதிரி உதய்பூர் மகாராஜா அவங்ககிட்டலாம் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரிஜினல் கிடைக்குதான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் எல்லோரும் ஒரிஜினல் சொல்லி தான் கொடுக்குறாங்க. எந்த ஒரு முத்தை நீங்கள் எடுத்தாலும் ஒரிஜினல் முத்துன்னு சொல்லுவாங்க. தேவி, நீங்கள் வந்து என்னை தசாவதாரம் கதையை வந்து நான் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சொல்ல முடியும். அருமையான கதைகள் அதில் இருக்குது. அண்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய கதைகள் கூட. மணிகண்டன் கொஞ்சம் மனசு வச்சு என்னை புஷ் பண்ணால்
நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் போடும்போதே மணிகண்டா கொஞ்சம் இறக்கம் பண்ணி கொஞ்சம் சொல்லப்பா, நான் சாமி கதை சொல்கிறேன்னு சொன்னாலும் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், மேடம் வியூவர்ஷிப்பு ரொம்ப கம்மியாக வரும் மேடம், 5000 பேர் தான் பார்க்குறாங்க, நீங்கள் வந்து சினிமா ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசும்போது தான் 50,000லாம் வருது, இதை நீங்கள் பேசுனீங்கன்னா வெறும் 5000 பேர் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். நான் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், ஏன்பா 5000 பேர் கேட்குறாங்கல்லப்பா, அதுவே எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அவங்களுக்கு அந்த அருள் இருக்குது. ஏன்னா பகவத் கதையை கேட்குறதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா யாருமே கேட்க முடியாது. அதான் அதில் இருக்கிற உண்மையான விஷயம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் கொஞ்சம் கீ கொடுங்க. வாணி, நீங்கள் வந்து ஏங்க நான் காசு இல்லாதவங்களுக்கு, அதாவது ஏழை எளியவர்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் ஹோம் வைக்கக்கூடாதான்னு கேட்டிருக்கீங்க. சத்தியமாக அந்த எண்ணம் தான்ப்பா எனக்கு. அப்படி தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் காலத்தின் போக்கு என்கிட்ட இருக்கிற எல்லா இடத்தையும் நான் வந்து விற்றுட்டேன். என்னுடைய என்ன சொல்கிறது, நம்ம ஒரு கணவன்கிட்டருந்து பிரிவோம், பசங்களை வந்து இந்த மாதிரி ஃபாரினில் படிக்க வைப்போம் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஒவ்வொரு பொண்ணும் ஃபாரின் போய் படிக்கணும்னு சொல்லும்போது நான் ஒவ்வொரு சொத்தையும் விற்று 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 அவங்களுக்காக நான் அனுப்ப வேண்டியதாக போச்சு. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு பொம்பளை யாருடைய உதவியும் இல்லாமல் தப்பான விஷயத்துக்கு போகாமல் இன்றைக்கி என்னுடைய 3 பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லைப்பா, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ என்கிட்ட நிலம் இல்லை. நிலம் இருந்து ஒரு இடம் இருந்தால் தான் நம்ம ஃப்ரீயாக பார்த்துக்க முடியும். முதல்ல இடம் வேணும். இன்றைக்கி எங்கே வாடகைக்கு போனாலும் 2 லட்சம் 3 லட்சம் கம்மியாக வாடகைக்கு, அதாவது ஒரு 40 பேரை பார்த்துக்கணுன்னா 2 லட்ச ரூபா பில்டிங் கொடுத்தா தான் நமக்கு வாடகைக்கு இடம் கிடைக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டா அது வான உயரத்துக்கு இருக்குது. அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து மாதம் மாதம் தபக்குன்னு கமர்ஷியலாம். நம்ம என்ன தான் ஃப்ரீயாக வந்து பார்த்துக்கிட்டா கூட எலக்ட்ரிசிட்டி வந்து கமர்ஷியல். அப்புறம் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் எடுக்கும்போது மாதத்துக்கு 5 லட்சம் இல்லாமல் நம்மளால் யாரையுமே பார்த்துக்க முடியாது. இன்றைக்கி டேட்டில் என்னால் அவ்வளோ முடியல. பட் கண்டிப்பாக எனக்கு வந்து கடவுள் அருள் புரிவார்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போது உங்கள் பேரை நோட் பண்ணி வச்சு முதல்ல உங்களை கூப்பிட்றேன். ஜோதிலக்ஷ்மி, என்னாச்சு? பெண்ணாக பிறந்தாலே நிம்மதியே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை நீங்கள் அந்த மாதிரிலாம் நினச்சிக்கக்கூடாது, சோர்வாக உட்காரவே கூடாது. பெண் இல்லைன்னா உலகமே இல்லைங்க. ஏங்க பெண்ணுக்கு தாங்க பாரத மாதான்னு பேர், பூமி மாதான்னு பேர். நம்ம பெண்கள் எல்லாத்துலேயுமே வந்து உயர்ந்தவங்க, எல்லா விஷயத்திலும் உயர்ந்தவங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நான் அப்படி நினைக்கிறதே இல்லை. இனியன், நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, மேம் நானும் தூர்தர்ஷன் ப்ராடக்ட்டுன்னு. வெரி குட். தூர்தர்ஷனில் முதல்ல யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ நம்ம சோட போகவே மாட்டோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு வனாந்திரத்தில் அம்போன்னு ஒரே ஒரு பில்டிங் மட்டும் இருந்தது. அவ்வளோ வெயில் அந்த இடத்துல. ஒவ்வொரு தடவையும் ஆட்டோவில் போகும்போது ஒவ்வொரு செடியாக கொண்டு போய் வச்சுட்டு, ரிகர்சலுக்கு போகும்போதெல்லாம் அதுக்கு தண்ணியை ஊற்றி இன்றைக்கி அதெல்லாம் பெரிய மரமாக அங்கே வளர்ந்து நிற்கும்போது நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது பரவாயில்ல, நல்லதே செஞ்சுருக்கோம், நல்லாவே வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு தோணுது. தேன்மொழி, என்ன எங்கள் அப்பா அம்மா ஸ்டோரியை கேட்குறீங்க? அது பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு எபிசோட் பண்ணிடலாம். தேங்க்யூ. நம்ம கேபிடிவியோடைய ஒரு சகோதரர் இம்ரான் ஹுசைன் அப்படிங்கிறவர் வந்து, நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சமீபத்தில் நான் நிறைய பிரச்சனைகளை வந்து நான் சந்தித்தேன் அப்படின்னு போடுறாரு. இங்கே ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்லணும். ஒரு முறை இவர் வந்து ஒரு ஆச்சாரியர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட ரொம்ப நாள் ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து போதும் நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன், இனிமேல் நான் வெளி உலகத்தில் போய் வாழ நினைக்கிறேன் அப்படின்னு போகும்போது அவர் வந்து அவருக்கு ஒரு சின்ன பொட்டலம் கொடுக்குறாரு. கொடுத்து இதை நீ திறக்கவே கூடாது, உன்னுடைய ரொம்ப கஷ்டமான விஷயம், இனிமேல் நான் என்னால் வாழவே முடியாது, நான் செத்து போகிறேன்னு நினைக்கும் போது தான் இந்த பொட்டலத்தை திறக்கணும் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு. சரின்னு சொல்லி அவனும் வாங்கிட்டு ஒவ்வொரு தரையும் போகிறான். ஒவ்வொரு முறையும் கஷ்டமாக வரும்போது இதை திறக்கணும்னு நினைப்பான். இந்த கஷ்டம் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையே, இதை கொஞ்சம் நான் சமாளிச்சிடலாமே, முடியாத போது நான் திறக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே தொடர்ந்து ஒரு பல வருடங்கள் ஓடிப்போகுது. ஒரு தடவை அவனுக்கு விரக்தியோடைய உச்சக்கட்டத்துக்கு போயிடுறான். போயிட்டு இதை திறந்தே ஆகணும் அப்படின்ட்டு அவன் திறக்கும்பொழுது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அவங்க ஆச்சாரியர் எழுதியிருக்காரு. வாழ்க்கையில் வந்து எப்போவுமே சந்தோஷமும் சரி, ஐஸ்வர்யமும் சரி, பிரச்சனையும் சரி ஒரே மாதிரி இல்லை. ஒரு டைமில் சந்தோஷமாக இருக்கிறவங்க அந்த சக்கரம், அந்த சைக்கிள் சக்கரம் மாதிரி ஒரு தடவை சோகமாக இருப்பாங்க, மறுபடியும் பணக்காரர்களாக வருவார்கள், மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனையில் கீழே வருவாங்க. இப்படியே அந்த சக்கரம் உருண்டுக்கிட்டே தான் இருக்கும். கவலையே படாதீங்க, எந்த பிரச்சனையும் நம்மளால் தீர்க்க முடியாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, சீக்கிரமே சரியாயிடும். ஏஞ்சல், உங்களுடைய அந்த கேள்வியிலேயே பதில் கேள்வி எல்லாமே இருக்குது. எஸ், லவ் இஸ் வெரி வெரி ரேர். உண்மையான அன்பை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் உங்கள் மேலேயே நீங்கள் முதல்ல அன்பு செலுத்துங்க, உங்களுக்கு அந்த அன்பை கொடுங்க, உங்களுக்கு அந்த காதலை கொடுங்க. யூ ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப். நான் எதுக்காக பிறந்திருக்கேன்? சரி, பிறந்துட்டேன், இனிமேல் நான் வந்து என்னை எப்படி நான் சந்தோஷமாக வச்சுக்க முடியும்னு நீங்கள் பாருங்கள். உங்கள் மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க.
அதே சமயம் ஒரு ஒரு பெண்ணாக இருக்கிற நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் காம்ப்ரமைஸ் லைஃப்பில் பண்ணவே பண்ணாதீங்க. ராமன் அப்படின்னு ஒரு சகோதரர் வந்து அந்த காலத்து பெண்கள்லாம் புருஷன் குடித்தாலும் வேறு ஒரு பெண்ணுக்கிட்ட போனாலும் அப்யூஸ் பண்ணாலும் அவர் வந்து கடவுளாக நினச்சி அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்து பெண்கள்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஏதாவது தப்பு நடந்தால் உடனே டிவோர்ஸ் பண்ணி போயிடுறாங்கன்னு. அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல ராமன். பிகாஸ் ஒரு மனிதன் தப்பு பண்ணும்போது முடிஞ்சால் அவனை மாற்ற ட்ரை பண்ணணும். மாற்றவே முடியலனா தான் நம்ம டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு போகணும். ஏன்னா ஒரு கணவன் மனைவி டிவோர்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். பட் அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும்போது அந்த குழந்தைகள் மனசை அதை பாதிக்காமல் இருக்கணும். அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். கேர்லி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறவங்க வந்து ராஜேஷ் கண்ணா பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க, அவரை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் அவருடைய பயங்கர ஃபேனு. நான் ஏற்கனவே அவரை பற்றி பேசியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் அந்த எபிசோடு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. மணிக்கு முன்னாடி வேறு ஒரு எடிட்டர் இருந்தார், எங்கேயோ உள்ளே பேசியிருக்கேன். ராஜேஷ் கண்ணா இறந்த போது நான் மனம் தாங்காமல் அவருக்காக ஒரு ட்ரிபியூட் காமராஜர் அரங்கத்தில் நான் பண்ணேன். ராஜேஷ் கண்ணா நைட் அப்படின்னு சொல்லி பண்ணி அவருடைய எல்லா பாடல்களையும் பாட வச்சு ஒவ்வொரு பாட்டுக்கும் அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன் ஆடிட்டோரியமில். அந்த அளவுக்கு நான் அவருடைய ஃபேனு. இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு தடவை பேசுகிறேன். உமா, நீங்கள் வந்து பாக்யராஜ் சார் ஃபங்க்ஷனில் நான் உங்களை பார்க்கலேன்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, நான் வந்து அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு அவரை விஷ் பண்ணிவிட்டு உடனே கிளம்பிட்டேன். அன்றைக்கி வந்து ஆர்யா வந்து ஷி வாஸ் லீவிங் ஃபார் ஹர் ஹையர் ஸ்டடீஸ் டு யூகே. அதுக்காக நான் அவளுக்கு நிறைய விஷயங்கள் பேக் பண்ணி எல்லாம் கொடுக்கணும். அதுக்காக சீக்கிரமே மத்தியானம் 2 மணிக்கே போயிட்டு ஓடி வந்துட்டேன். மற்றவங்களாம் ஈவினிங் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் என்னை பார்க்காம இருக்க வாய்ப்பு இருக்குது. யாஷ், விசு சாரை பற்றி சொல்லியிருக்கீங்க. அதுவும் ஏற்கனவே பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் மறுபடியும் ஒருத்தர் ரிவைவ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் புதுசாக இப்போ சேர்ந்துட்டு வரீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு பழசில் பேசுனதெல்லாம் தெரியல. ஸோ பழசில் என்னெல்லாம் வந்து சில எபிசோட்ஸ் பேசியிருக்கோ திரும்பி அதை செக் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்காக பேசுகிறேன். ஸ்ரீஹரிராஜ் அப்படின்னு ஒரு சகோதரர் வந்து புலியூர் சரோஜாக்காவை பற்றி பேச சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பேசணுங்க. ஒரு ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு அருமையான ஒரு பெண்மணி. அண்டு இண்டஸ்ட்ரியே வந்து நடுங்க வைப்பாங்க. எம்ஜிஆர் அவர்களை பல படங்களில் ஆட வச்ச ஒரு நாட்டிய தாரகை அவங்க. கண்டிப்பாக பேசுகிறேன். ஹர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அனுராதாரமணனை பற்றியும் சங்கராச்சாரியார் அவர்களுடைய சர்ச்சையை பற்றியும் பேச சொல்லியிருக்காங்க. அனுராதாரமணன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு 2 பொண்ணு. அவங்களுடைய கதைகளை ஒரு காலகட்டத்தில் நான் அவ்வளோ விரும்பி படிப்பேன். அதனால தானே என்னமோ தெரியல, என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டோரி டெலிவிஷனில் நான் பண்ண கதை வந்து அனுராதாரமணன் அவர்களுக்கு தான். அதுக்கு பேர் தராசு. ஹிந்தியில் பண்ணோம். தமிழில் அந்த கதையுடைய பேர் எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு புரட்சிகரமான ஸ்டோரி அது. அவங்கள பற்றி பேசுகிறேன், ஆனால் சர்ச்சையை பற்றி பேசலை. ஏன்னா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், சர்ச்சையை பற்றி இனிமேல் நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது. நிறைய பேசுகிறவங்க இருக்காங்க. இன்றைக்கி யூடியூப்பை திறந்தாலே சர்ச்சை தான். அதனால் எனக்கு அது வேண்டாம். அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ரஜினி அருள் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஸ்கூலிங் பற்றி சொல்லியிருந்தேன் ஒரு கமெண்ட் ரிப்ளையில். ஏன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே வந்து லேர்ன் ஃப்ரம் ஹோம், ஸ்கூலிங் அட் ஹோம்லாம் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் முக்கியமாக ஹைதராபாடில் நிறைய பிள்ளைங்க வந்து வீட்டில் இருந்தால் படிக்குது, பணக்கார வீட்டு குழந்தைங்க. பட் அது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அதுக்குன்னா, இல்லை பசங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அப்போ தான் ஹெல்த்தியாக மற்ற குழந்தைங்களோட நல்ல விளையாடி பழகி கோபம், போட்டி, தோல்வி, அப்புறம் டீச்சர் 4 பேர் முன்னாடி திட்டும்போது அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது. ஏன்னா அங்கே நமக்கு டீச்சர் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறோம். பிற்காலத்தில் நம்ம அவமானப்படும் பொழுது ஏன் அவமானப்படணுமான்னு கேட்டுறாதீங்க. பல இடங்களில் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்போது அவமானப்படுத்தக்கூடியவர்களை நம்ம சந்திக்க வேண்டிய நேரம், அது ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். அப்போ இதெல்லாம் ஏற்கனவே நம்ம தாண்டி வரும்போது அது ஒரு பெரிய ஷாக்காகவே இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் படிக்கணும். அதுதான் அவங்க வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, பிரபு நேபாலை பற்றி பேசுவோம். இப்போ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஏதோ ஒரு கதைக்காக தான் ஃபோன் பண்ணியிருந்தார், ஒரு கதை ஸ்டோரி வேணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் வந்து பேசணும், எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதே மாதிரி ரிதியும் வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் சிலதெல்லாம் வந்து ரிதியும் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலேயும் ஃபோன் பண்ணியிருந்தார். ஆமாம், ஜனவரிக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணுன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்திருக்கிற இடத்துல நிறைய பெண்கள் இப்போ தான் கேட்டாங்க, என்ன டெலிபதி மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தான் அந்த பெண்களை ஒரு 7-8 பேர், மேடம் மந்திரவாசல் சூப்பர் மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் பிரபு நேபால் சூப்பர் மேடம், அருமையாக இருந்தது, அந்த மாதிரி சீரியல் திரும்பி கிடைக்காதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்னமோ மந்திரவாசலை விட கிருஷ்ணதாசி தான் ரொம்ப பிடிக்கும். பிரபு ரொம்ப அருமையாக டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ நான் அதை சொன்னேன். அவங்களாம் வந்து ரொம்ப ஆசையாக கேட்குறாங்க. கரெக்டாக நீங்களும் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீக்கரில் போடுறேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுங்கன்னு.
ஸோ அவரும் உடனே ஸ்பீக்கரில் வந்து வாழ்த்து சொன்னார். அதை உங்களுக்காக இங்கே போடுறேன். தேங்க்யூ பிரபு. That's absolute wonderful news. Thank you so much for that. Please inform them that I really appreciate it. எல்லாருக்கும் வணக்கம், மிக்க நன்றி, and thank you so much. சரி, இப்படியாக என் வாழ்க்கை இப்போதைக்கு சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. நீங்களும் எல்லா கவலையும் ஓரங்கட்டி வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை. அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான், வயசு ஆகிட்டே இருக்கும். சரி, see you all in another episode. Love you all. Take care. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.